பாருங்கனதா, நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ தெரியலையே. இப்படி என் மகளை கண் முன்னாடியே பார்த்துட்டு பேசவும் முடியாம பார்க்கவும் முடியாம இப்படி ஒளிஞ்சு நிக்கிற நிலைமை எனக்கு வந்து இருக்கே ரங்கநாதா. அப்பா என்னப்பா பண்ண முடியும், நிதி அந்த மாதிரி இருக்குது. எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் நான் மறந்து போய் இல்லாம இருந்ததுன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு இடமே இல்லப்பா. என்ன பண்றது, எனக்கு எல்லாம் பழசெல்லாம் மறந்து போய் நான் காமாட்சி கல்யாணம் ஆகி திரும்ப எல்லாம் நினைவுக்கு வந்து துரோகம் செஞ்சதுனாலதான்ப்பா இந்த பிரச்சனையே. எனக்கு ஞாபகம்லாம் இல்லாம போய் திரும்ப அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து இருந்தா கூட அலமையில தேடி போய் இந்நேரம் சந்தோஷமா இருந்திருக்கலாம்ப்பா. இந்த இடையில நடந்ததுனாலதான்ப்பா இப்ப நம்ம இந்த நிலைமையில நிக்கிறோம். எப்படி காமாட்சி தான் போன் பண்றான்னு நினைக்கிறேன். எங்க இருக்கீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்கறதுக்காக போன் பண்றான்னு நினைக்கிறேன். ஹலோ சொல்லு காமாட்சி. என்னங்க என்ன போன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? எப்போ வருவீங்க? இல்ல இவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. இல்ல முடிஞ்சிருச்சா? எல்லாத்தையும் எழுதி கொடுத்து முடிச்சிட்டீங்களா? இல்ல காமாட்சி, ஒரே கூட்டமா இருக்குது. இன்னைக்கு கடைசி தேதியா, எல்லாரும் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. நாம தான் ஏதோ மறந்துட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தா ஏகப்பட்ட கும்பல் காசு காமாட்சி. நானும் எம்மாயிரமா நிக்கிறேன், இன்னும் கூட்டம் இருக்குது. எனக்கு முன்னாடி நின்று இருக்கிறாங்க. பாப்பாப்பா நீ மறந்து தொலைஞ்சு ஒரு குத்தமா போச்சு காமாட்சி. ஏதோ முன்னாடியே வந்திருந்தா ஃப்ரீயா இருந்திருக்கலாம்பா. எல்லாரும் இன்னைக்கு தான் மறந்துட்டோம், இன்னைக்கு தான் கடைசி தேதின்னு சொன்னாங்க, இப்பதான் வந்திருக்கா அப்படின்றாங்க. ஏகப்பட்ட கூட்டம் காமாட்சி. எப்ப முடியும் எனக்கே தெரியல. எனக்கு முன்ன ஒரு 10 பேர் நின்று இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 4 மணி நேரம் ஆகுது காமாட்சி. ஒவ்வொரு ஆளுக்கு எழுதி கொடுத்து அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் சரி பார்த்து ரொம்ப லேட் ஆகுது காமாட்சி. ஐயோ சரி, மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா வந்துட்டாங்களா, கிளம்பிட்டாங்களா? என்னது மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா? பொண்ணு வீட்டுல இருந்தாங்க வந்திருக்காங்க. என்னங்க நீங்க வளருங்க போங்க. அங்க கும்பலா இருக்குன்றதுனால மாத்தி மாத்தி சொல்லணும் உட்கார இருக்கீங்க. பொண்ணு வீட்டுல இருந்தே இப்பதான் வந்தாங்க. வந்து எல்லாரும் வீட்டெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு. அடுத்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப வருவீங்க? சரி கூட்டமா தானே இருக்கு சொல்றீங்க, ஒரு 1/4 மணி நேரம் இங்க வந்து போயிடுங்களா. அந்த கூட்டம் கலையறதுக்குள்ள அதுக்கப்புறம் போயிடலாம். திரும்ப போயிட்டு அங்க போயிட்டு திரும்ப அப்புறம் கியூல நில்லுங்க, வந்து போங்க. ஆட்டா நீ வேற காமாட்சி, எனக்கு பின்ன 20 பேர் நிக்கிறாங்க. நீ வேற நாம இங்க இருந்து கியூல இருந்து நான் வந்துட்டுனா இதுவே எம்மா நேரம் நின்று தெரியுமா இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நானு. முடியாது. நீங்க அவங்க வெயிட் பண்ண சொல்லி, இல்லைன்னா அவங்க டைம் ஆனா கிளம்ப சொல்லு. எதுக்கு இப்ப இன்னொரு நாள் பாத்துக்க வேண்டியதா? அதுக்காக அவங்களை உட்கார வைக்க போறேன்ற. சரி வந்தவங்களுக்கு ஏதாவது கொடுத்தியா? என்ன பண்றாங்க எல்லாரும்? என்னங்க வீட்டு எல்லாம் சுத்தி பாத்துட்டாங்க. இப்ப எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்றோம் சொன்னாங்க. எங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி போயிருங்க. சரி வரட்டும் நாங்க பாத்துட்டு போறோம்னாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலம் எங்க இருக்கு இதை பத்தி விசாரிச்சாங்களா. எங்க பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி போனா எங்க நிலம் வந்துடும் அப்படி சொன்னா. அப்புறம் பூமாரியோட அப்பா நான் சொன்னாரு. அப்படியா சரி சம்மந்தி வர வரைக்கும் எதுக்கு இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு நாங்க அந்த நேரத்துல போயிட்டு பாத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதாங்க கிளம்பி போயிருக்காங்க. காமாட்சி எந்த நேரத்துக்கு வராங்க? இது நம்ம தென்னந்தோப்புக்கு வராங்க. என்னது வராங்களா? போறாங்க. நீங்க என்னமோ அங்க இருக்கிற மாதிரி வராங்களான்னு கேக்குறீங்க. அங்கதான் போயிட்டு இருக்காங்க. நம்ம பையன் சூர்யா தான் எல்லாரும் கிட்டக்கிட்டு அங்க போறான். சரி நீங்க அவங்க அங்க சுத்தி பார்த்துட்டு வரதுக்குள்ள நீங்க வந்துடணும்னு இங்க வந்தாலே போன் அடிக்க சொல்லியிருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க போன் அடிச்சா அவங்க வந்துருவாங்க. அதனால சீக்கிரம் எவ்வளவு எப்படி முடியுதுன்னு பாத்துன்னு சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு. சரி காமாட்சி, இங்க ஒரே கும்பலா இருக்குதா, அது எனக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. மாத்தி பேசுறேன். சரி நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுதா வரேன் நானு. சரி பாரு அவங்க கொல்லிக்கு வராங்களா? சரி மாத்தி சொல்றேன். போறாங்களா? போட்டோம் போயிட்டே பாத்துட்டு வரேன். நான் அதுக்குள்ள வரேன் காமாட்சி. சரிங்க மாமா. சரி நான் போன வச்சிடறேன். அட என்னப்பா இது தலைவலியா இருக்குது. தேவலாம இந்த பூமாரி நம்ம வீட்டுக்கு வந்து இந்த பையன் சூர்யாவுக்கு பொண்டாட்டி காமாட்சிக்கெல்லாம் பிடிச்சி போய் யோயோயோயோ தேவலாம நான் ஜோசியரை பார்த்து இந்த பொண்ணை தான் கட்டி வைக்கணும்னு சொல்லி சரி ஓகே சொல்லி ஐயோ முடியல. சரி அங்க வீட்டுல தான் இருக்காங்கன்னு சொல்லி வராங்களே. சரி நம்ம அங்க அவங்க தான் எங்க பாக்குறதுன்னு சொல்லிட்டு இங்க கொல்லில வந்து உட்காந்தா இங்க வராங்களாம். இது நம்மள சுத்தி துரத்திக்கிட்டே இருக்குதுப்பா. என்ன ரங்கநாதான் சொல்ற நீ இங்க வராங்கல்ல அப்படின்னா எந்திரிச்சு இப்ப நாம எங்க ரங்கநாதா போவது? வரட்டப்பா. அவங்க வர்றதுக்கு எப்படி 1/2 மணி நேரம் ஆகும். இங்கே உட்காந்து இருப்போம். அப்புறம் அவங்க வந்தாங்கன்னா இங்க இருந்து அந்த பக்கத்துல கொய்யா கொல்லி இருக்குல்ல அங்க போய் உட்காந்து இருப்போம்பா. என்ன பண்றது இங்க இருந்து அப்ப நாம எங்க போய் உட்காருது? இங்கே தான் இருந்தாகணும். அவங்க வந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்கு அப்புறம் தான் நம்ம இங்க இருந்து போகணும். என்ன அலமேல லெமன் ஜூஸ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருங்கன்னு சொன்னா அதுக்குள்ள எல்லாரையும் கொல்லிக்கு அனுப்பிட்டேன். லெமன் ஜூஸ் என் கையால ஆச்சாச்சா போட்டா எல்லாருக்கும் கொடுக்கலான்னு. சரி உனக்கு மட்டும் இருக்கணும் அலமேல. நான் என்னமா பண்ண முடியும்? எல்லாரும் கிளம்பிட்டாங்க. சரி உங்க மாப்பிள்ளையும் உங்க சம்பந்தியும் வர வரைக்கும் எதுக்கு இங்க இருந்துகிட்டு அவங்க வர வரைக்கும் நம்ம போயிட்டு கொல்லிலாம் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்கண்ணா போச்சோன்னு. சரி எனக்கு ஜூஸ் எல்லாம் அவங்க வரட்டும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து குடிச்சுக்கிறோம். அப்பதான் காலை வீட்டுல சாப்பிட்டு வந்தா அதுவே இதா இருக்குது. அப்புறமா குடிக்கிறேன். அலமேல உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தா அதுக்கப்புறமா எங்க உங்ககிட்ட கேக்குறதுன்னு சொல்லிட்டு
என் பொண்ணு காமாட்சி கிட்ட கேட்டிருந்தேன். உன் வீட்டுக்காரர் இறந்துட்டாராமே, எப்ப இறந்தாரு, எப்படி இறந்தாருமா? அதுவாமா, அதை ஏமா கேக்குற? எல்லாம் இருந்த மனுஷன், அவருக்கு எந்த நோயும் கிடையாது, எந்த உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருந்தாரு, நல்லா ஆரோக்கியமா இருந்தாரு. என் கூட இந்த வயசு வரைக்கும் என் கூட பேரன் பேத்தியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் போனதுக்கு அப்புறம் தான் அவர் போவார்னு இருந்தேன். என்னவோ ஒரு இந்த நோய் ஒண்ணு வந்ததே, கொரோனான்னு ஒரு நோய் வந்ததே, அந்த நோய் வந்து என் வீட்டுக்காரு போயிட்டாருமா. ஆமாமா அலமேலு, கொரோனா. ஆமா, அதுலதான் இறந்துட்டாரா? அட கடவுளே, அந்த நேரத்துல எல்லாரும் எப்படி வீட்டுக்குள்ளார இருந்தாங்க? அந்த நோய் யாருக்கு வருது, எதுக்கு வருது, எப்படி வருதுன்னே தெரியாம இருந்தது. ஒண்ணுமே புரியாம ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அப்புறம் திடீர்னு இறந்துட்டேன்றாங்க, அப்புறம் குணமாயி வராங்க. ஐயோ, அப்படி இறந்துட்டாரா? அப்புறம் எப்படிமா, என்னமா பண்ண நீ? சொல்றேன், என்ன நடந்ததுன்ற விஷயத்த விளக்கமாவே சொல்றேன். உங்களுக்கும் சொல்றேன், பாக்குற மக்களுக்கும் என்னோட கதை ஒண்ணுமே புரியாம இருக்கும். அதை விளக்கறதுக்காகவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. கல்லிடைக்குறிச்சின்ற ஒரு அழகான கிராமத்துல நானும் என் வீட்டுக்காரர் எங்க பசங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோமா. அப்படி சந்தோஷமா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா எங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும் போது என்னோட வாழ்க்கையில நடந்த துயரத்தை கதையா சொல்றேன், கேளுங்க. அலமேலே, கலர் படியெல்லாம் கொண்டு அழகா கோலம் போட்டுட்டு இருக்கியே. வாங்க மாமா, இங்க இந்த கலர் பொடி கூட இன்னும் கொஞ்சம் தான் மாமா இருக்கு, அதுவே தீர்ந்து போக போகுது. அதுக்கப்புறம் வெள்ளை கோலப்படியில தான் இந்த கோலத்தெல்லாம் போடணும் மாமா. அது சரி, இந்த கொரோனா எப்ப மாமா முடியும்? எப்ப இந்த கொரோனா எல்லாம் முடிஞ்சு ஊரடங்கெல்லாம் எடுத்து கடைலாம் எப்ப மாமா திறக்கிறது? இங்க எப்ப வேலைக்கு போறது? ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா, செலவுக்கே காசு இல்ல. எந்த பொருளை வாங்குறது, எதை மிச்சம் பண்றது ஒண்ணுமே தெரியல மாமா. இந்த பால் கூட நீங்க நாளையில இருந்து வாங்க வேணாம் மாமா, நம்ம சாப்பாடே ஆக்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த பாலே எவ்வளவு காசாகும் தெரியுமா? இப்படியே போனா எப்படி மாமா நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது? நம்ம வாழ்வாதாரமே பாதிச்சு போயிருக்குது மாமா. ஆமா அலமேலு, அதை பத்தி எனக்கு கவலையா தான் இருக்கு. நானும் எப்ப இந்த ஊரடங்கெல்லாம் எடுத்து கடையெல்லாம் திறப்பாங்க, எப்ப வேலைக்கு போனா தான் நானும் இருக்கிற காசை கொண்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு வரோம். கையில இருக்க காசு எல்லாம் செலவாயிடும் போல. எப்பதான் இந்த கொரோனா முடியுமோ தெரியல அலமேலு. பசங்களுக்குலாம் எதுவுமே தின்றதுக்கு எதுவுமே வாங்கிட்டு வந்து தர முடியல. கொரோனாக்கு முன்னே வேலைக்கு போவோம், தினமும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு தின்றதுக்கு ஏதாவது கொண்டு வருவேன், வாங்கிட்டு வருவேன். இப்போ என்னன்னா எதுவுமே வாங்கிட்டு வரதில்ல. பசங்கள்லாம் என்னப்பா ஏதாவது வாங்கி கொடுங்கன்னுதுங்க. என்ன பண்றதுனே தெரியல அலமேலு. அதேதான் மாமா, பசங்க என்கிட்ட ஏதாவது சாயந்தரத்துல ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லுதுங்க. நம்ம 3 வேளைக்கு சாப்பாடு செய்யறதுக்கே செலவு கரெக்டா இருக்குது. எப்படி நானே மிச்சம் பண்றது? கையில இருக்க காசு எல்லாம் செலவாகுது மாமா, சேர்த்து வச்ச காசு எல்லாமே காலி ஆகுது. நான் எப்படி என்ன பண்றது யோசிச்சுன்னு இருக்க. பசங்க என்னன்னா இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுமா அப்படின்னுதுங்க. என்ன மாமா பண்றது? போக போக ரொம்ப கஷ்டமா ஆயிட்டே இருக்குது மாமா. சரி விடு அலமேலு, என்ன பண்றது? நம்ம மட்டுமா கஷ்டப்படுறோம்? எல்லாருமே இந்த கொரோனாவால பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க அலமேலு. நாம ஏதோ சேர்த்து வச்சிருக்கோம், அதாச்சும் செலவு பண்ணிருக்கோம். சில பேர் இப்ப கூட சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ அதுக்கு பதிலாக நாம எவ்வளோ தேவலாம். எல்லாருக்குமே வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அலமேலு. இந்த கொரோனா எங்க இருந்து தான் வந்ததுன்னே தெரியல. எல்லாரோட வாழ்க்கையும் புரட்டி போட்டுக்கிட்டு இருக்குது அலமேலு. சரி, பால் பாக்கெட்ட கொடுங்க மாமா, நான் போயிட்டு டீ போறேன். நீங்களும் கை காலெல்லாம் கழுவிட்டு மூஞ்ச கழுவிட்டு வாங்க மாமா, சூடா டீ தரேன் குடிங்க. பிள்ளைவெல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல உள்ளார. அலமேலு, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் தான் வந்தேன் நானு. அதுக்குள்ளே இதை பத்தி பேசவே மறந்துட்டேன் நானு. நேற்று என் தங்கச்சி சரஸ்வதி, என் தங்கச்சி வீட்டுக்காரும் பசங்க பிள்ளையெல்லாம் வருதுங்க. எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தான் இன்னைக்கு வராங்க. என்ன மாமா சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கா? நம்ம வீட்டுக்கு வரதுக்கு உங்களுக்கு நேரமே இருக்காது. உங்க தங்கச்சி வீட்டுக்காரும் வராருன்றீங்க, எதுக்கு இப்போ வராங்களா? அட, இது ஒரு கேள்வி அலமேலு. இப்பதான் யாரும் வேலைக்கு எதுவும் போகாம வீட்டுல தானே இருக்கிறாங்க. என் தங்கச்சி வீட்டுக்கார அவரும் எந்த வேலைக்கும் போல, வீட்டுல தான் இருக்காரு. அதான் என் தங்கச்சி நான் சொன்னேன், இங்க சும்மா தானே இருக்கிறோம், சரி உங்க வீட்டுக்கு ஒரு 4-5 நாள் வந்து தங்கிட்டு வரோம், வீட்லயே போர் அடிக்குது, அங்க வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு வராங்க. என்ன மாமா சொல்றீங்க? இதுக்கு முன்ன எத்தனை தடவை கூட்டிருப்போம். வான்னு சொன்னதுக்கு அப்பெல்லாம் வரல. பிள்ளைங்களாவது எங்க வீட்டுக்கு அனுப்பு அப்படி சொன்னதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல அப்படி இப்படி சொல்லிட்டு இந்த நேரத்துல வராங்க. நாமளே இந்த நேரத்துல என்ன வழி, சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறோம். என்ன பண்றது? இப்ப அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் செலவு பண்ணுமே மாமா. அட அலமேலு, பாத்துக்கலாம் அலமேலு, என்ன பண்ண முடியும்? அப்புறம் வரன்றவங்க வராத நான் சொல்ல முடியும்? ஏதோ 4-5 நாள் வந்து இருந்துட்டு போறான்ட்டு வராங்க. இது பாத்துக்கலாம், நம்ம இருக்கிற வரைக்கும் சமாளிப்போம். அடுத்து ஏதாவது நாங்கள் ஏதாவது கடன் வாங்கி அதுக்கப்புறம் வாழ்க்கையை ஓட்டுவோம். இன்னும் அதுக்கப்புறம் இந்த ஊரடங்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலைக்கு போய் சம்பாரிச்சுக்க வேண்டியதான். என்ன இப்ப பாத்துக்கலாம்.
வராதவங்க வராங்க, என்ன பண்ண முடியும்? அப்புறம் நீ போயிட்டு இந்த பால் எடுத்துட்டு போயிட்டு டீ எல்லாம் போட்டு டிஃபன் செஞ்சு வை. அவங்க வருவாங்க, எப்போ வராங்க தெரியல, வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அது கிளம்பினே இருக்கிறோம், எப்போ வரோம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வருவாங்க. சரி நீ உள்ள போகலாமேலே. சரி மாமா, நான் போயிட்டு டீ போடுறேன், நீங்க வாங்க, உள்ள வாங்க. பாப்பா இப்ப லீவ்ல தானப்பா இருக்கிறோம், நம்ம வீட்ல எல்லாம் ஒரு வாலிபால் ஒன்று வாங்கி கொடுங்கப்பா. எங்க ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்லாம் வைக்கிறாங்கப்பா, அதில் நான் வாலிபால் கலந்து விளையாட போறேன், எனக்கு வாலிபால் வாங்கி தாங்கப்பா. டேய் கதிரேசா, நீ 8வது தானே படிக்கிறப்ப, இப்பனா உனக்கு வாலிபால் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. 10வது போனதுக்கு அப்புறம் தான் நீ நல்லா விளையாடுவாப்பலாம். அதுக்கு இல்லாம இப்போ ஸ்கூல் லீவ்ல தானே இருக்குது, இப்போ எதுக்கு உனக்கு வாலிபால்? நான் வாலிபால் இப்போ வாங்கி என்ன பண்ண போறேன்? ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் வாங்கி விளையாடு, அங்க ஸ்கூல்லேயே கொடுப்பாங்களா, அங்க விளையாடு. அப்பா இப்ப ஸ்கூல் தான் லீவ்ல தான்ப்பா இருக்கு, ஆனா ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்து விளையாட போறேன்ப்பா. நானு எனக்கு வாலிபால்னா ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ்ப்பா இப்பயே நீங்க வாலிபால் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் இங்கேயே விளையாடிட்டு அதுக்கப்புறம் நல்லா விளையாட கத்துக்கிட்டு அங்க போய் சூப்பரா விளையாடுவோம்ப்பா. நானு ப்ளீஸ்ப்பா வாங்கி கொடுங்கப்பா. ஏய் இப்ப வாங்கி கொடுக்குற நிலைமையில இல்லடா அப்பா, புரியுதா? இப்ப நான் வேலைக்கு போறேன், என்கிட்ட காசே இல்லடா, நமக்கு சாப்பாட்டுக்கு என்ன ஏது பண்றது ஒன்னும் புரியாம இருக்கிறேன். நீ இப்ப வாலிபால் வாங்கி தான்ற, அப்பா கிட்ட காசு இல்லடா. அப்பா என்னப்பா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க? லீவ்ல இருக்கிறப்பே வாலிபால் விளையாடி கத்துக்கலான்னு பாக்குறேன், நீங்க வாங்கி தர மாட்டீங்க. லீவ்ல வீட்டுல ஒரே போர் அடிக்குதுப்பா, என்ன விளையாடுறது என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. டேய் கதிரேசா, அதான் உன் தம்பி முருகேச சரவணெல்லாம் இருக்காங்களா, எல்லாரும் சேர்ந்து விளையாடுங்க. அதுக்கு போவ உங்க அத்தை பையன் இருக்கான்ல இவன் கார்த்திக், அவன் வரான், திவ்யா பூமாரிலாம் வராங்க, எல்லாரும் சேர்ந்து ஏதாவது விளையாடுங்க. வீட்டுல தோட்டத்தை இடமா இல்ல, ஏதாவது விளையாடத்தை விட்டு அதை விட்டுவிட்டு வாலிபால் வாங்கி தான்ற. அப்பா நான் உனக்கு வாங்கி தரேன்னா காசு நான் வேலைக்கு போனோடனே உனக்கு முதல் வேலை வாலிபால் வாங்கி தரதான், ஓகேவா? அப்பா என்னப்பா சொல்றீங்க? திவ்யாவை வரா, அத்தை பொண்ணு திவ்யாவை வரா? ஆமாண்டா கதிரேசா, எல்லாரும் தான் வராங்க, உங்க அத்தை உங்க மாமா திவ்யா பூமாரி எல்லாரும் வராங்க. என்ன சரி நீ போயிட்டு அம்மா டீ போடுறாங்க, போய் டீ குடிப்போ. அப்பா அப்பா நான் உங்ககிட்ட சொன்ன நீங்க வாங்கியே தரல. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? இவ்வளோ நல்லா கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா, நீங்க வாங்கியே தர மாட்டீங்கப்பா. எப்ப வாங்கி தருவீங்க? வா வா முருகேசா வா வா. என்னடா சொல்ல நீ கேட்ட? நீ என்ன கேட்ட அப்பா வாங்கி தரல? என்ன கேட்ட நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து தாண்டா இருக்கிறேன். என்ன வேணும் உனக்கு? அப்பா என்னப்பா நீங்க மறந்துட்டீங்களா? நான் விளையாடுறதுக்கு பேட்டு பந்து கேட்டேன்ல, நீங்க வாங்கியே தரல. எனக்கு விளையாடணும் போல இருக்குது, நான் கேட்கறேன், எப்பல இருந்தே கேட்கறேன், வாங்கி தரேன்னு சொல்றீங்க, வாங்கியே தர மாட்டீங்கப்பா. ஆமா பேட்டு பந்து கேட்டிருந்த, ஞாபகம் இருக்குதுடா எனக்கு. வாங்கி தராம எங்க போயிட போற? அப்பா உனக்கு கண்டிப்பா வாங்கி தரேன்டா. நீ இப்ப 5வது தானே படிச்சுன்னு இருக்க, 5வது முடிச்சுட்டு 6வது போகல, அப்பா உனக்கு கண்டிப்பா அப்பா வாங்கி தரேன்னா நீ 6வது சேர்ந்த உடனே உன் கையில பேட்டும் பந்தும் இருந்துரும்னா, புரியுதா? நீ அதுக்கப்புறம் விளையாடு. போங்கப்பா, 6வது சேர்ந்ததுக்கு அப்புறமா. இப்ப எனக்கு விளையாட வேணும்ப்பா, வாங்கி தருவீங்களா வாங்கி தர மாட்டீங்களா? டேய் தம்பி முருகேசா, நானே அப்பா கிட்ட வாலிபால் கேட்டு இருக்கேன், எனக்கே வாங்கி தர மாட்டாரு. நான் தான் வீட்டுல பெரியவன், எனக்கு வாங்கி தர மாட்டாரு, உனக்கு வாங்கி தந்துருவாரா? போடா எனக்கு வாங்கி தந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு வாங்கி தருவாரு. அதனால பேட்டு பந்தெல்லாம் அப்புறம் கேளு போ. டேய் சரவணா, நீதானா? உன்னோட குசுமு கலவே இல்லடா. என்னடா வேணும் உனக்கு? தூங்கி சேர்ந்துட்டியா நீ? எப்ப கண்ணா ஏந்த நீ? அப்பா இப்பதான் ஏந்திரிச்சேன். நீங்க நைட்டு வருவீங்கன்னு பார்த்துட்டே இருந்தப்பா, நீங்க வரவே இல்ல. எப்ப வந்தீங்க நீங்க? நைட்டு நான் தூங்காமலே உட்காந்துருந்தேன் தெரியுமா, நீங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வருவீங்கன்னு. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கப்பா. ஐஸ்கிரீம் கொடுங்கப்பா. எங்க நான் கேட்ட ஐஸ்கிரீம்? டேய் சரவணா, ஐஸ்கிரீம் தாண்டா. நான் அப்பா இன்னைக்கு உனக்கு வாங்கிட்டு வரேன்னா, நீ இன்னைக்கு தூங்காம உட்காந்துரு நைட்டு. அப்பா உனக்கு நைட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். நீ நைட்டு உட்காந்து ஐஸ்கிரீம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அண்ணனுக்குலாம் கொடுக்காம நீ ஒரு ஆளே சாப்பிடுனா. ஐ ஜாலி. நிஜமா சொல்றீங்களா? வாங்கிட்டு வரணும், என்னை ஏமாத்த கூடாது. சரவணா கண்டிப்பா உனக்கு இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். என்ன நீ கவலைப்படாம தூங்காம உட்காந்துரு, அப்பா உனக்கு ஐஸ்கிரீமோட தான் வருவேன். தம்பி முருகேசா விடுடா, இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு. அப்பா வாங்கி தருவார் விடு. எனக்கு வாலிபால், உனக்கு பேட்டு பந்து எல்லாம் வாங்கி தருவார். நம்ம எல்லாரும் விளையாடலாம் வச்சுக்கிட்டுன்னா. அப்பா வேலைக்கு போனோடனே வாங்கி தர சொல்லியிருக்காரு. அப்பா கிட்ட இப்ப காசு இல்லையா, வேலைக்கு போனோடனே காசு வரும்ல, அப்ப வாங்கி தர சொல்லியிருக்காரு. நீ வருத்தப்படாத. அப்புறம் இன்னைக்கு அத்தை மாமா கார்த்திக் திவ்யா பூமாரிலாம் வராங்களாம் ஊர்ல இருந்து. அண்ணே என்னென்ன சொல்ற? ஊர்ல இருந்து மாமா அத்தை எல்லாம் வராங்களா? ஏ ஜாலி எல்லாரும் ஒன்னா விளையாடலாம். இன்னைக்கு மோட்டருக்கு போலாமா? மோட்டருக்கு போயிட்டு எல்லாரும் குளிச்சு ஜாலியா விளையாடலாமா? விளையாடலாம்டா தம்பி, விளையாடலாம். வரட்டும் நம்ம ஜாலியா விளையாடலாம்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைய விளையாட்டா விளையாடலாம்.
என்னமாமா எல்லாரும் இங்கதான் இருக்கானுங்களா? எங்கடா போனாலும் பார்த்தா இங்கெல்லாம் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காங்களா? என்ன சொல்றாங்களா? எல்லாம் வழக்கம் போலதான் காலமேலே, இதை வாங்கி கொடு அதை வாங்கி கொடுன்னு. இவன் பெரியவன் கதிரேசன் வாலிபால் வாங்கி கொடுன்றான், சின்னவன் முருகேசன் பேட்டு பந்து வேணுமா அவன் விளாட்றதுக்கு. இவங்க 2 பேரும் போக இந்த சின்ன வாண்டு இந்த சரவனுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா. பாரு, ஏற்கனவே சளி பிடிச்சிக்கிட்டு இரும்பது எல்லாம் ஜுரம் அடிக்குது, இதுல வேற இவனுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா ஆளமேலே. என்ன சொல்றது, எல்லாரையும் சமாளிச்சு வச்சிருக்கிறேன். ஓஹோ, சமாளிச்சு வச்சிருக்கீங்களா? வச்சிருங்க வச்சிருங்க. சரி, இந்தாங்க உங்களுக்கு டீ போட்டு வந்திருக்கேன், குடிங்க சூடா. அம்மா எனக்கு டீ கொடுங்கம்மா. அப்பாவுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எனக்கு கொடுங்க. அம்மா எனக்கு டீ கொடுங்கம்மா. உங்க 2 பேருக்குமே இன்னைக்கு டீ கிடையாது. ஏன்னா நீங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு டீ? தூங்கி எந்திரிச்சிங்களே, ஏந்திங்க வந்தீங்களே, அங்க படுத்து இந்த பாய் தலைக்காய் எல்லாம் எடுத்து இடத்துல வைக்கிறது இல்ல. நைட்டு நான் மடிச்சு ஒரு இடத்துல தானே வைக்கிறேன், அங்க இருந்து எடுத்து போட்டு படுத்து தூங்குறீங்க. காலையில எந்த அதை எடுத்து வைக்க முடியல உங்களால. என்ன இதெல்லாம் பழக்கம்? நான் எடுத்து வச்சுன்னு இருக்கிறது எல்லாத்தையும் போங்க போயிட்டு அந்த பாய் தலைகாணி எல்லாத்தையும் உதறி தூசிலாம் தட்டிட்டு நான் எப்படி நைட்டு வச்சனோ அதே மாதிரி அதே இடத்துல வைக்கணும். அப்பதான் உங்க 2 பேருக்கு டீ. இல்லைன்னா உங்களுக்கு டீ கட். அடக்கடவுளே, டீ கிடையாதா? இதோ உடனே போயிட்டு எடுத்து வைக்கிறோமா. என்னது டீ இல்லையா? அம்மா அம்மா ஒரே நிமிஷம் இருங்கம்மா, போயிட்டு பாய் எல்லாத்தையும் மடிச்சு எடுத்து வைக்கிறோமா. எனக்கு டீ கொடுங்கம்மா. இதோ உடனே கிளம்புடா. என்ன ஒரு ஓட்டம்! போய் எடுத்து வைக்கட்டும். என்ன இது நாளா போலவா சொல்றதே கேட்கறது இல்ல. அதுல இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுனால வீட்லயே படுத்து தூங்கிட்டு எந்த வேலையும் கிடையாதா, அதனால ஒரே சோம்பேறித்தனம் வந்து போச்சு இந்த பசங்களுக்கு. மாமா சரி, டீ குடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு மளிகை சாமான்லாம் லிஸ்ட் எழுதி கொடுக்குறேன், அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க மாமா. எந்த பொருளுமே கிடையாது, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்குது. அப்புறம் உங்க தங்கச்சி வீட்டுக்கு எல்லாம் வராது சொல்றீங்க, அப்புறம் அவங்களுக்கு சேர்த்து செய்யணும்ல, கொஞ்சம் வாங்கிட்டு வந்து தரீங்களா மாமா? வாங்கி தந்தா போச்சு, இதுல என்ன இருக்கு. சரி, நீ ஒரு பேப்பர்ல ஆத்தி எழுது, எவ்வளவு வருதுன்னு பாரு. காசு வேற என்கிட்ட கம்மியா தான் இருக்குது, உங்ககிட்ட இருந்து நான் கொஞ்சம் சேர்த்து கொடுன்னா போயிட்டு வாங்கிட்டு வரேன். இது வேறையா? சரி தரேன். ஏதோ நானும் கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் பண்ணி வச்சிருக்கிறேன். என்கிட்ட இருந்த காசு எல்லாம் செலவாகுதுங்க, என்ன பண்றதே எனக்கே தெரியல. சரி, என்ன பண்றது, அப்ப எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டிதான் ஆகணும். சரி, டீ குடிச்சிட்டு வாங்க, நான் எழுதி வைக்கிறேன், வாங்கிட்டு வாங்க. சரி அலமேலே. சரி, இந்தா சரவணை இட்டுன்னு போயிட்டு உனக்கு பால் கொடு. என் கூட எங்க நின்று இருக்கிறான், போ இட்டுன்னு போயிட்டு பாலை கொடு. டேய் கண்ணா, சரவணா வா, அம்மா உனக்கு பால் கிளாஸ்ல போட்டு ஆற வச்சிருக்கிறேன், வா குடிக்கலாம் வா.